ChatGPT சொல்கிற டேட்டா எப்படி இருக்குன்னா, ரீட்டைல் ஷாப்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறத நார்மல் டேஸில் 22,000 கோடி ஒரு நாளைக்கு விற்கிறாங்க. ஃபெஸ்டிவ் சீசனில் 27,000 கோடி மட்டும்தான் விற்கிறாங்க. அதே இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸை நார்மல் டேஸில் 3,000 கோடி தான் விற்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஆனால் ஃபெஸ்டிவ் சீசனில் யூடியூபர்ஸு அதை வாங்கு இதை வாங்கு அது சீப்பு இது சீப்புன்னு சொல்கிறதுனால 60,000 கோடி ஒரு நாளைக்கு விற்கிறாங்க. அதாவது மொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை கடைகளும் சேர்த்து விற்கிறது வெறும் 27,000 கோடி தான். தீபாவளி மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன் இந்த ஒரு மாதத்தில். ஆனால் யூடியூபர்ஸ் சொல்கிறதுனால அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு அந்த மாதிரி ஒரு 12 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அவன் விற்கிறது 60,000 கோடி விற்கிறான். வருஷ கணக்கில் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 7 டேஸில் அவன் அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போகிறான். இல்லை பிக் பாஸ் பார்க்காதீங்க, அதில் டைம் வேஸ்ட் ஆகுது, அந்த சமயத்தில் நீங்கள் ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு யூடியூபர் சொல்கிறாரு. பிக் பாஸை பார்க்குறதுல டைம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகுது, காசு எதுவும் வேஸ்ட் ஆகலை. ஒருத்தன் பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருந்தாங்கன்னா அதில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஃப்ரீயாக வந்துடும், அவன் பாட்டு பார்த்துட்டு போகிறான், செலவு இல்லை. உன் வீடியோ பார்த்தா நீ மொபைல் வந்திருக்கு, இது சீப்பாக வந்திருக்கு, இயர்ஃபோன் வந்திருக்கு, அது வந்திருக்கு, இதை வாங்கலாம், நீங்கள் அதை வாங்கலான்னு நீ அட்வைஸ் கொடுக்குற, அவனுக்கு செலவு வைக்கிற. உனக்கும் அந்த யூடியூப்பு மூலமாக உனக்கும் ஒரு நல்ல வருமானம் வருது. வியூஸ் மூலமாக ப்ராடக்டை நீ ப்ரொமோட் பண்ணுறதுனால அந்த ப்ராடக்ட்காரன் உனக்கு ஃப்ரீயாக மொபைல் கொடுக்குறான், இயர்ஃபோன் கொடுக்குறான், அதை டேக் அவே கிவ் அவேன்னு கொடுக்குற, நீ வச்சுக்கிற. அப்போ நீ தான் ஏமாத்துகிற மக்களை. ஃப்ரீயாக ஒரு மக்களுக்கு பொழுது போகுது, காசு செலவு இல்லாமல்னா அது ஓகே, போயிட்டு போகுது. சில பிக் பாஸில் நல்ல டேக்அவே இருக்குது. போன பிக் பாஸ் சீசனில் ஒரு யங்ஸ்டர் வந்தாப்பில், வில்லேஜிலேருந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சாப்பில். அந்த மாதிரி நிறைய டேக்அவேவும் இருக்குது தான். எல்லாத்துலேயும் நல்ல விஷயங்களும் இருக்கும், தேவையில்லாத விஷயங்களும் இருக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு போக வேண்டியது தான். நீங்கள் யூடியூபர்ஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வந்தால் சொல்கிறது ஃபுல்லாகவே இதை வாங்க அதை வாங்கன்னு செலவுக்கு தான் வழி சொல்கிறீங்க, வருமானத்துக்கு யாராவது வழி சொல்கிறீங்களா? ஸ்டாக் மார்க்கெட் வீடியோஸ் எவ்வளோ இருக்குது, அதிலெல்லாம் அவங்களுக்கு வியூஸே கிடையாது. அவங்க அவ்வளோ சேவிங்ஸ் பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு தான் அதில் வியூஸ் இருக்குது. எத்தனை பேர் அதை பார்க்க சொல்கிறீங்க, எத்தனை பேர் அதை பற்றி பேசுகிறீங்க? மொபைலில் வாங்க அதை வாங்குன்னு எங்கள் கடைக்காரன் ஒவ்வொருத்தரும் சேல்ஸ் எல்லாம் செத்துட்ருக்கான். அந்த வருஷம் அடுத்த வருஷம் இதை விட மோசமாக இருக்கும். அதனால் யூடியூபர்ஸு கொஞ்சம் எத்திக்கலாக மாறு. ஃப்ரீயாக ஒருத்தன் பார்க்குறான்னா பார்த்துட்டு போகிறான். முடிஞ்சால் நீயும் அவனுக்கு உன் வீடியோவில் இடையில சேவிங்ஸ் பற்றி சொல்லு, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லு.